கேஸ் நம்ம பிஆர் புஷ் பண்ணிட்டு நல்லா தெரியும். அதில் மாதம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன், பாடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல, வேறு ஒன்றும் இல்லை. இப்படியே பேச்சாக்கில் ஒருத்தனை கில் அடிச்சுட்டு அப்படியே நம்ம டீமெண்ட்டுக்கு டேமேஜ் கொடுத்துருந்தோம். நமக்கு தான் ஓசி கில் அடிக்கலாம், கை வந்து கலையாச்சு. அப்படி ஓசி கில் ஒன்று தட்டி விட்டேன். அப்படியே தட்டி விட்டு 2 கில் அடிச்சுன்னா அப்படியே இந்த இடத்துக்கு வந்தேன். இன்னொரு ஓசி கில், அடுத்தடுத்து ஓசி கில் பரவாயில்ல. அப்படியே ஃபுல்லாக உடச்சி ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு உடச்சிட்டேன். ஃபுல்லாக உடச்சி முடிச்சுட்டு உள்ளே போன படுத்துக்கலாம் நான் பைப்பில் அவங்க பட்டுட்டேன். அடிச்சுட்டு லூட் அடிச்சுட்டு வந்தால் திரும்பி டீமெண்ட் கிட்ட 2 பேர். ஒருத்தன் சரியான டேமேஜ் பிடிச்சி க்ளோவால் போட்டு திரும்பி போனேன். ஏம் மேலே லேக் ஆகிட்டு அவன் டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இப்படி வந்து 2-3 க்ளோவாலாம் போட்டு பெரிய பிளேயர் கணக்காக போனது வெற்றிகரமாக அவனை நாக்கு வச்சுட்டு லைட்டாக கிளியர் பண்ணிட்டு ரீமேட் விளான் பண்ணேன். அதுக்குள்ளே திரும்பி ஒரு கிளியர் பண்ணிட்டு போய்ட்டு டீமோட்டை ரிவே பண்ணேன். அட்ட டைமில் மெடிக்கிட்டு போட்டேன். மெடிக்கிட்ட ஃபுல் பண்ணிட்டு சோனுக்குள்ளே வந்தேன். ஆனால் போட்டாங்க என்னைய. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை பாருங்கள். இது மாதிரி ஒரு டீம் மட்டும் இருந்தால் போதும், அசால்ட்டாக போய் அடிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பண்ணுறதை மட்டும் பாருங்கள். 1v1 சுச்சுவேஷனு கிரேனேடெல்லாம் அள்ளி போட்டு டேமேஜ் கொடுத்துட்டாப்புல. அப்படியே நம்ம சுனாடே இறக்கி விட்டாங்க. சுனாடா வேறு ஒன்றும் இல்லை, அந்த மான்செட்டுக்கு தான். சுனாடை இறக்கி விட்டோன்னே நம்மளால் ஒரு ஒன்று சுனாடில் ஏறிட்டான். இந்த இடத்துல நம்மளால தான் என்ன பண்ணியிருப்போம். ஆனால் இவர் பண்ண காரணம் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. பூஸ்ட்டை போட்டுவிட்டு சோன் தள்ளி விட்டான். சரி அவன் நம்ம டேமேஜ் ஆகிட்டுருக்கான், அவன் கில்லு தான் அடிப்பான்னு பார்த்தேன். அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கிறான் சவனு. இவன் மான்செட் கொளுத்த கிளம்பிட்டான். அவனால் போய் மரத்தில் முட்டை மணிக்கு செத்துட்டான். எக்ஸ்பெக்ட் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டட் போயா கைஸ். நானும் இதை எதிர்பார்க்குறேன். நீங்களும் எதிர்பார்க்கணும்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பை கைஸ்.